காப்பாற்ற வேண்டியவர்களை மிக அதிகமாக தண்டிக்கின்றனர். இதை மகா பாவம் என்று கூறாமல் என்னவென்று கூறுவது? நாம் இப்படி தண்டிக்கப்படுவது என்ன தவறு செய்ததற்காக? தெரியவில்லை. இந்த பிறவியில் அறிந்தோ அறியாமலோ நாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் ஒருவேளை முற்பிறவியில் என்னவோ. பித்ருதேவா, சர்வலோக நாதனாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் கிருஷ்ணாவதாரத்தில் தாயான பாக்யவதிதான் தேவகி. இருப்பினும் அவர்களால் அவனை தாளாட்ட முடிகிறதா? அருகில் அமர்த்தி கண்குளிர காண முடிகிறதா? அருமை புதல்வனின் லீலைகளைக் கண்டு சிறிதாவது மகிழ்ச்சி கொள்ள முடிகிறதா? சாந்தம், பாவம், இது மிகவும் கொடுமைதான். இதற்கு ஒரு பரிகாரம் இல்லையா? நாரதா, உலக நியதிக்கு மாறாக செயல்படுவதற்கு படைப்பின் கடவுளாகிய என்னாலேயே முடியவில்லை. 3 பிறவிகளில் தானே மகனாக பிறப்பேன் என்று பகவான் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார் அல்லவா? ஆம். அதன்படி முதல் பிறவியில் அவர்கள் சுதபசும் பிரஸ்னியுமாய் இருக்கும்போது பகவான் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவர்தான் பிரஸ்னிகர்ப்பன். அடுத்த பிறவியில் காஷ்யபனும் அதிதியுமாக இருக்க பகவான் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அதுதான் வாமனன். அந்த காஷ்யபன் அதிதி இருவருடைய அடுத்த பிறவிதானே துவாபர யுகத்தில் வசுதேவரும் தேவகியும். அறிவேன் பித்ருதேவா. பகவான் 3வது முறையாக அவர்களது மகனாக பிறந்திருக்கிறார். கிருஷ்ணாவதாரம். பித்ருதேவா, அந்த பகவானை பெற்றெடுத்த தேவகி நிலை ஏன் இவ்வளவு சோதனைக்கு உள்ளானது என்பதைத்தான் நான் அறிய வேண்டும். முற்பிறவியின் பாப புண்ணியம்தான் காரணம். பகவானையே மகனாக பெற்றெடுத்தது புண்ணியம் இல்லையா? உண்டு. அத்துடன் சாபமும் உள்ளது. யார் அவர்களுக்கு சாபமிட்டது? வருணன். விசித்திரமாக உள்ளது. இந்த விஷயம் எப்படி என்னுடைய அறிவிற்கு எட்டாமல் போனது? கோடிக்கணக்கான படைப்புகளில் ஒவ்வொரு நிமிடமும் உற்பத்தியாகிக் கொண்டிருக்கும் ஏராளமான அர்த்தங்கள் அடங்கிய விஷயங்கள். அவை எல்லாமே அனைவரது பார்வையிலும் பட வேண்டும் என்று அவசியமில்லை. பிரம்மதேவா, அந்த சாபத்தின் கதையை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். காஷ்யபனும் அதிதியும் ஒரு முறை யாகம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டனர். எல்லா ஏற்பாடுகளையும் செய்தனர். ஆனால்